ஹலோ. கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு சார். கண்டிப்பா நம்ம ஆட் அசெட் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரெட்ஷீட்ன்றது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அசெட் ஆட் பண்றோம் அப்படின்னா ஆட் அசெட் இன் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி நம்ம அசெட் ஆட் பண்ணுவோம். அதே அசெட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அசெட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பிறகு அந்த அசெட்டை வந்து யூனிட் வைஸாவோ ஃபினான்ஷியல் காஸ்ட் வைஸாவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, எனி சேஞ்சஸ் இந்த அசெட் அப்படின்னா நம்ம அசெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நிறையா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அசெட்டை வந்து நம்ம மொத்தமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன் இருக்கு. அட்ஜஸ்ட் அசெட் இன் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அசெட். ட்ரான்ஸ்ஃபர் அசெட்ன்றது நம்ம வந்து ஒரு அசெட்டை வந்து ஒரு லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன் சேஞ்ச் பண்றோம். இல்லை எனக்கு இந்த அசெட் வேணும், நான் வேற பிரான்ச் வேற லொக்கேஷனுக்கு நான் அந்த அசெட்டை கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அசெட்டை கொடுத்து நம்ம ரெக்கார்டிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதையும் சீட்ல பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர் அசெட். ரிட்டையர் அசெட்ன்றது வந்து அசெட்டை நம்ம விற்கிறதோ சேல் பண்றதோ ஸ்கிராப்புக்கு அனுப்புறது, இல்லை இந்த அசெட் நம்ம வேணாம் முடிவு பண்ணிட்டு நம்ம ஸ்கிராப்புக்கு அனுப்புவோம் இல்லை சேல் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரிட்டையர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணுவோம் அசெட்டு. இப்போ நம்ம சப்போஸ் ரிட்டையர் பண்ண பிறகு நமக்கு அந்த அசெட் ரிட்டையர் பண்ண வேணாம், எனக்கு திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம அப்படின்னா ரீஇஸ்டேட் அசெட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ரிட்டையர் பண்ண அசெட்டை ரீஇஸ்டேட் பண்ணிக்கலாம். மேஜராக உங்களுக்கு அசெட்ல இதான் டிரான்சாக்ஷன். இது வந்து என்கொயரி அசெட்ன்றது நம்ம கிரியேட் பண்ண அசெட், ஆட் பண்ண அசெட், இல்லை அட்ஜஸ்ட் பண்ண அசெட், நம்ம அசெட்ல என்னென்ன மாடிஃபை பண்றோமோ அதை என்கொயரி பண்ணிக்கலாம் என்கொயரி அசெட்ல. இது வந்து டேஷ்போர்டு. இது வந்து நம்ம எத்தனை அசெட் ஆட் பண்ணியிருக்கோம், அது எத்தனை கம்ப்ளீட்டா இருக்கு, எத்தனை இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு காட்டும். இது வந்து எத்தனை அசெட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் காட்டும். ஒன்று பண்ணியிருக்கோம், இன்னும் ஒன்று இன்கம்ப்ளீட்ல இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் அசெட்ல வந்து பண்ணியிருக்கோம், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட்ஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணோம், 0 இன்கம்ப்ளீட்ல இருக்கு. ரிட்டையர்மெண்ட் வந்து ஒன்று வந்து இன்கம்ப்ளீட்ல நிற்கிது, அப்படியே 2 எக்ஸப்ஷன்ல இருக்கு. டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ற வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்ன வரைக்கும் பண்ண வச்சிருக்க அசெட்டுக்கு டிப்ரிசியேஷன் கிரியேட் ஆயிரும். இதுதான் டிப்ரிசியேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அசெட் ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த டாஸ்க் 12 போனேன் அப்படின்னா ஆட் அசெட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு புக்கு நம்ம வந்து அசெட் புக்கு கிரியேட் பண்ணுவோம். அது வந்து செட்டப்ல பார்ப்போம் எப்படி அசெட் புக்கு கிரியேட் பண்றது, நம்ம எந்த புக்கில் வந்து அசெட்டை வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. இது வந்து நம்ம இதுல பார்ப்போம், செட்டப்ல பார்ப்போம். அசெட் செட்டப்ல அக்கௌண்ட் டைப், அசெட் டைப் வந்து கேபிட்டலைஸ்டு. கேட்டகரி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கும், மைனர் கேட்டகரி, மேஜர் கேட்டகரி, மைனர் கேட்டகரின்னு இருக்கும். மேஜர் கேட்டகரி அப்படின்னா அது என்ன திங்ஸ், என்ன பொருள் அப்படின்றத இது காட்டும். மேஜர் கேட்டகரி எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேர் அப்படின்னா அந்த சேர் வந்து மைனர் கேட்டகரியில வரும். அந்த சேர் என்ன, அது அந்த சேர் வந்து ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னா அது மேஜர் கேட்டகரியில வரும். ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா அது மேஜர் கேட்டகரியில வரும். டெஸ்க்டாப்பா, லேப்டாப்பா, அது சிபியூ அந்த மாதிரி வந்தா அது மைனர் கேட்டகரியில வரும். சாஃப்ட்வேர் ஐட்டம், ஹார்ட்வேர் ஐட்டம் சொல்லுவாங்க. அது மாதிரி மேஜர் கேட்டகரியில நான் ஃபர்னிச்சர்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா மைனர் கேட்டகரியில சேரு, டேபிள், ஃபர்னிச்சர்ல என்னென்ன ஐட்டம் வருமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் மைனர் கேட்டகரியில ஆபீஸ் ஃபர்னிச்சர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா வந்து கேட்டகரி ஆட் ஆயிரும். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன். காஸ்ட் வந்து அது எத்தனை, அது ஒரு யூனிட் ஆஃப் காஸ்ட் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. ஒரு யூனிட் ஆஃப் காஸ்ட் 5000 கொடுத்துக்கிறேன். எத்தனை யூனிட்னு கேட்டால் ஒரு யூனிட், நான் ஒரு யூனிட் சேர் வந்து ஒரு சேர்மன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதோட இது வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இது வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் பண்ணிக்கிறேன். டிப்ரிசியேஷன் ஃபர்னிச்சருக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் புக் பண்ணிட்டு லொக்கேஷன் நான் கொடுக்கும். நான் எந்த லொக்கேஷனுக்கு இந்த அசெட் வந்து நான் ஆட் பண்றேன் அப்படின்றத கொடுக்கணும். கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஹாஸ்டலில் சூஸ் பண்ணிட்டு ஹாஸ்டல் ஸ்டேட் சூஸ் பண்ணுவோம். அங்கே இந்த கண்ட்ரியில் எனக்கு எந்த பில்டிங்ல எந்த பிரான்ச்ல வந்து நான் சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸில் கொடுத்து நான் இந்த லொக்கேஷன்ல தான் நான் அந்த அசெட் ஆட் பண்றேன். கொடுத்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அசெட் ஆட் ஆயிரும். இந்த புக்ல இந்த கேட்டகரியில எனக்கு இந்த லொக்கேஷன்ல இந்த ஒரு சேர் வந்து ஆட் ஆயிரும். நான் இப்போ எங்க பார்ப்பேன் அப்படின்னா
என்கொயரி அசெட்ல போய் சப்போஸ் அந்த அசெட்டோட நம்பர் தெரியல, டிரான்சாக்ஷன் பண்ண நம்பர் தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ரீசெண்ட் அடிக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீசெண்ட் அடிக்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு காமிக்கும் ரீசெண்டாக ஆட் பண்ணது, இன்னைக்கு ஆட் பண்ணது ஜனவரி 24 இன்னைக்கு டேட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா அசெட் நம்பர் கிளிக் பண்ணணும். அசெட் நம்பர் கிளிக் பண்ணால் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இது வந்து என்னோட கரண்ட் காஸ்ட்டு, ஒரிஜினல் காஸ்ட்டு, இது நெட்புக் வேல்யூ, ரிகவரபிள் காஸ்ட்டு, ஒரிஜினல் காஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிப்ரிசியேஷன் பேசிஸ் அமௌண்ட், நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு டிப்ரிசியேஷன் ரன் பண்ணணும்னு காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு 4000 கொடுத்து அப்படின்னா அந்த 4000 மட்டும் டிப்ரிசியேஷன் ரன் ஆகும். டிப்ரிசியபிள் பேசிஸ் அமௌண்ட் அப்படின்றது நம்ம கொடுத்த 5000க்குமே டிப்ரிசியேஷன் ரன் ஆகும். பண்றது இயருக்கு ரன் ஆகும். ஒய்டிடினா இயர், பிடினா மந்த்துக்கு ரன் ஆகும். ஒய்டிடி டிப்ரிசியேஷன் இது வந்து 0 காட்டுது, ஏன்னா நம்ம இன்னும் டிப்ரிசியேஷன் ரன் பண்ணல. நம்ம டிப்ரிசியேஷன் ரன் பண்ணிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க டிப்ரிசியேஷன் நம்பர் காமிக்கும். பாத்தீங்க அப்படின்னா அந்த அசெட் நம்பரை கட் பண்ணிக்கிறேன். நம்பர் நான் இங்க வந்து டிப்ரிசியேஷனை கிளிக் பண்ணி நான் கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லா அசெட்டுக்கும் எனக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆயிரும். நான் திரும்ப தடவை என்கொயரி அசெட்ல போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆயிரும். பாத்தீங்கன்னா எனக்கு 83.93 ரன் ஆயிருக்கு. இந்த 5000க்கு 1 இயருக்கு ஒரு டிப்ரிசியேஷன் எனக்கு ரன் ஆயிருக்கும். புரியுதா? இப்ப எனக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆனது போக நெட் வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா இந்த பர்னிச்சர் இந்த அசெட்டுக்குரிய நெட் வேல்யூ எனக்கு $4916.67 தான். எனக்கு வந்து மிச்சம் 83.33 எனக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆயிருக்கு. நம்ம டிப்ரிசியேஷன் தான் பார்ப்போம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அசெட் ஆட் பண்ணி டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ஆட் பண்ண அசெட்டை அட்ஜஸ்ட் பண்றேன். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா திரும்ப அட்ஜஸ்ட் அசெட் கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்துட்டு எனக்கு அசெட் நம்பரை காப்பி பண்ணேன் அப்படின்னா அசெட் நம்பரை காப்பி பண்ண நம்பரை போஸ்ட் பண்ணி அசெட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த அசெட் வந்துடும். அந்த அசெட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மேலே 2 ஆப்ஷன் காமிக்கும். சேஞ்ச் ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ், சேஞ்ச் கேட்டகரி. சேஞ்ச் ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்சியல் வைஸா இப்போ நான் இந்த அசெட்டோட ஃபினான்சியல் காஸ்ட்டை மாத்துறேன் அப்படின்னா நான் ஃபினான்சியல் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நான் கேட்டகரியை மாற்றணும், எனக்கு இந்த இது ஃபர்னிச்சர் இல்லை சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கும், இங்கே கேட்டகரி இருக்கும். இந்த கேட்டகரி கிளிக் பண்ணி மைனர் கேட்டகரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த அதை சூஸ் பண்ணிட்டு மைனர் கேட்டகரியிலையும் நம்ம என்ன மாற்றணும்னு நினைக்கணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கேட்டகரி சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? நம்மளுக்கு கேட்டகரி சேஞ்ச் ஆயிரும். இது வந்து நான் சேஞ்ச் கேட்டகரி. இப்போ வந்து சேஞ்ச் ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி சேஞ்ச் ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு காஸ்ட் வைஸாக எனக்கு அசெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காஸ்ட் வந்து நான் 5000 கொடுத்தேன், இதுல 5000 இல்லை, இது வந்து என்னோட 4000 தான் நான் மாற்றி கொடுத்துட்டேன். நான் 4000 மாற்றணும் அப்படின்னா அதை 4000 நான் மாற்றிட்டு என்னென்ன மேனிடேரி ஆப்ஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இது வந்து லைஃப் இன் மந்த், இந்த அசெட்டோட மந்த் என்ன எவ்வளோ அப்படின்னு கேட்போம். இது இயர்ல கொடுக்கணும் இயர்ல கொடுத்துக்கலாம், மந்த்ல கொடுக்கணும் மந்த்ல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவ்வளோதான் கொடுத்து சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த அசெட்டோட கரண்ட் காஸ்ட் மட்டும் தான் மாறும், ஒரிஜினல் காஸ்ட் மாறாது. இப்போ நான் அந்த அசெட் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். திரும்ப என்கொயரி அசெட்ல போய் அசெட்டை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அசெட்டுக்கோட கரண்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா நான் அதை வந்து அட்ஜஸ்ட் அசெட் கொடுத்து நான் ஃபினான்சியல் வைஸா சேஞ்ச் பண்ணேன். கரண்ட் காஸ்ட் வந்து 4000 இருக்கும், ஆனால் ஒரிஜினல் காஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன காஸ்ட் நான் இந்த அசெட் புக்கில் ஆட் பண்ணும்போது எந்த காஸ்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த காஸ்ட்ல தான் நமக்கு ஒரிஜினல் காஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் காஸ்ட் மட்டும் தான் மாறும், ஒரிஜினல் காஸ்ட் மாறாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆயிருக்காது, ஏன்னா நமக்கு காஸ்ட் மாத்தி காஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கொண்டாங்கன்னா டிப்ரிசியேஷன் ரன் ஆயிருக்காது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்பி நான் டேஷ்போர்ட் பேஜுக்கு போய் நான் டிப்ரிசியேஷனை கிளிக் பண்ணி நான் கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த 5000க்கு வந்து எனக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆயிருந்துச்சு. இப்போ நான் கரண்ட் காஸ்ட் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு இப்போ 4000க்கு மட்டும் தான் டிப்ரிசியேஷன் ரன் ஆயிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா
இந்த 4000க்கு ஒரு டிப்ரிசியேஷன் வந்து எனக்கு 66.68 ரூபா. எனக்கு இவ்வளவு தான் இந்த 4000க்கு ஒரு டிப்ரிசியேஷன். இதே நெட் புக் வேல்யூ வந்து 3993 ரூபா. எனக்கு கரண்ட் காஸ்ட் வந்து 4000 அப்படியே இருக்கும். ஆனா ஒரிஜினல் காஸ்ட் அப்படியே இருக்கும். கரண்ட் காஸ்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிருப்பேன். நான் சப்போஸ் 5000 இல்ல 6000 கொடுத்தாலுமே எனக்கு இங்க 6000 சேஞ்ச் ஆயிடும். 6000 சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 6000க்குரிய டிப்ரிசியேஷன் ரன் ஆயிருக்கும் பர்சன்டேஜ்ல. இதுதான் அட்ஜஸ்ட் பண்றது. அட்ஜஸ்ட்ல வந்து ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட், நான் ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் அசெட். டிரான்ஸ்ஃபர் அசெட்ல திரும்ப அசெட் நம்பரை கொடுத்துறேன். அசெட் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணேன். அசெட் காமிப்பேன். இப்போ எனக்கு வந்து இந்த அசெட்ல 2 ஆப்ஷன் இருக்கும். டிரான்ஸ்ஃபர் அசெட் அண்ட் அதர்ஸ் யூனிட். நான் டிரான்ஸ்ஃபர் அசெட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் யூனிட் ஆஃப் அசெட்டுமே எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நான் ஒரு இந்த அசெட்டை இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி இங்க வந்து இருக்கும் லொகேஷன் இருக்கும், எத்தனை யூனிட்ஸ்ன்றது இருக்கும். கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபர் அசெட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டோட்டல் அசெட்மே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இல்ல நான் அட்ஜஸ்ட் யூனிட் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு இங்க 10 யூனிட் இருக்கு அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் யூனிட் கொடுத்து 10 யூனிட்ல எனக்கு 4 யூனிட் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா 4 மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பாத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு நான் ஒரு யூனிட் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 10 யூனிட் இருக்கு அப்படின்னா நான் இங்க 4 யூனிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 யூனிட் தவிர மிச்சம் 6 யூனிட் வந்து எனக்கு ஏன் லொகேஷன்ல இருக்கும், இந்த லொகேஷன்ல இருக்கும். ஆஸ்திரேலியா புதுசா லொகேஷன்ல 6 யூனிட் இருக்கும். நான் சேஞ்ச் கொடுக்குற 4 லொகேஷன் மட்டும் யூனிட் மட்டும் நம்ம சேஞ்ச் ஆகும். அதான் யூனிட் வைஸா சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் பண்றது. இன்னொன்னு வந்து டிரான்ஸ்ஃபர் அசெட் அப்படின்னா டோட்டல் அசெட்டுமே எனக்கு நான் ஒரு யூனிட் கொடுத்து ஒரு சார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த டோட்டல் அசெட்டுமே எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதுதான் டிரான்ஸ்ஃபர் அசெட். புரியுதா? டவுட் இருக்கா? ஓகே சார். இல்ல. ஓகே, கிளாரிஃபை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிட்டையர்ட் அசெட். ரிட்டையர் காஸ்ட், ரிட்டையர் யூனிட். ரிட்டையர் காஸ்ட் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரிட்டையர் காஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பர்பஸ்க்கு நான் ரிட்டையர் பண்றேன் அப்படின்னு கேட்கும். ரிட்டையர் காஸ்ட் வந்து எவ்வளவு ரிட்டையர் பண்றேன், ப்ரொசீட்ஸ் ஆஃப் சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் ரிமூவல் எவ்வளவுக்கு நான் விற்கிறேன், ரிட்டையர்மெண்ட் ரீசன் சேல் பண்றேன்னா இல்லை எதுக்காண்டி நான் விற்கிறேன், அது இதோட ஒரிஜினல் காஸ்ட். இது நம்ம கரண்டா என்ட்ரி பண்ண காஸ்ட். மேண்டிட்டரி எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த காஸ்ட் வந்து ரிட்டையர்டுன்னு காமிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு சேல்னு கொடுத்து ஒரு 2000 அப்படின்னா சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா சேல் ஆயிரும். அது எங்க போய் பார்ப்பேன் அப்படின்னா இங்க இதை கிளிக் பண்ணி சேல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அசெட் வந்து ரிட்டையர் ஆயிடுச்சு. நான் ரிட்டையர் ஆனது அந்த -4000 இருக்கா, ரிட்டையர் ஆயிடுச்சு. நான் அது எவ்வளவு கொடுத்துருக்கேன் ரிட்டையர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் 2000 ரிட்டையர் பண்ணியிருக்கேன். என்னைக்கு டேட்ல பண்ணியிருக்கேன், இன்னைக்கு டேட்ல பண்ணிருக்கேன். ரிட்டையர்மெண்ட் ரீசன் வந்து சேல் பண்ணியிருக்கேன். இல்ல எனக்கு வேணாம், நான் இந்த ரெக்கார்டு எனக்கு வேணாம், நான் திரும்ப ஆட் அசெட் கொடுக்கணும் அப்படின்னா இங்க ரீஇன்ஸ்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீஇன்ஸ்டேட் ஆப்ஷனை கொடுத்து நம்ம கன்ஃபார்ம் கேட்போம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அசெட் எனக்கு ரிட்டையர் ஆயிருக்காரு. அது திரும்ப இந்த அசெட் வந்து காமிக்கும். நான் திரும்ப ரிட்டையர் அசெட்ல போய் நான் பார்த்தாலுமே அசெட் வரும். அது எப்ப அசெட் வரும். நான் ரிட்டையர் யூனிட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை யூனிட் வந்து ரிட்டையர் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் தான் இருக்கு. நான் 10 யூனிட் இருக்கப்ப நான் 4 யூனிட் மட்டும் கொடுத்து ரிட்டையர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 யூனிட் மட்டும் தான் ரிட்டையர் ஆகும். மிச்சம் 6 யூனிட் வந்து என்னோட அசெட் புக்ல அப்படியே தான் இருக்கும். என்னோட 4 யூனிட் மட்டும் தான் ரிட்டையர் ஆகும். நான் திரும்ப நான் ரீஇன்ஸ்டேட் போய் கொடுத்து 4 யூனிட் வந்து நான் ரீஇன்ஸ்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு திரும்ப டோட்டல் வந்து 10 யூனிட் ஆயிரும். எனக்கு அசெட் புக்ல 10 யூனிட் வந்துடும் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா.
கேக்குதா மேம்? ஹலோ, எது சார்? கேக்குதா? கேக்குது. டவுட் எதுவும் இருக்கா அதுல? இல்ல சார். என்னோட அசட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். திரும்ப ஆட் அசட் ம். போட்டு நான் முதல்ல ஒரு யூனிட் பண்ணேன். இப்போ 10 ஒரு நிறைய யூனிட் காமிக்கிறேன். ம். லொகேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அந்த அசட் ஆட் கொடுக்குறேன். ம். அந்த அசட் ஆட் ம். உள்ள போய் எனக்கு ஆஃபீஸ் சார்ஜ் அசட் இருக்கும். திரும்பி நான் ம். என்கொயரி பண்ணேன் அப்படின்னா கரண்ட் காஸ்ட் 50,000 இது எல்லாமே ம். இருக்கும். எல்லாமே நான் இப்போ இதுக்கு இப்போ டிப்ரெஷன் ரன் பண்றேன். ம். டிப்ரெஷன் கால்குலேட்டர் ஆஃபீஸ் சார்ஜ் 50,000க்கு நான் எவ்வளவு இந்த லைஃப் 833 ரூபா எனக்கு வந்து டிப்ரெஷன் ரன் ம். ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நெட் புக் வேல்யூ வந்து ம். 49,000 ரூபா. இதுதான் என்னோட நெட் புக் ம். வேல்யூ. இது வந்து டிப்ரெஷன். ம். இப்போ நான் அது ஃபினான்ஷியல் விஷயம் திரும்ப சேஞ்ச் பண்ணி காட்டேன். ம். இப்போ நான் அந்த அசட் வந்து எனக்கு 50,000 இல்லை 60,000 அப்படின்னு மாத்துறேன் அப்படின்னா எனக்கு 60,000 மாத்திடும். அப்படின்னு ம். கம்மி பண்ணி போட்டோம். இப்போ போடுறேன். கூட போட்டு லைஃப் என்ன ம். கொடுக்குறேன் சும்மா 2 இயர்ஸ் கொடுத்துட்டு ம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ பொறுத்து அதுவே டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிக்கும் இல்லைங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது அந்த அசட்டோட லைஃப் எத்தனை நாள் நம்ம கொடுக்குறது. ம். லைஃப் இத்தனை வருஷம் இருக்குன்னு கொடுத்துருவோம். அது கண்டிப்பாக சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அங்கேயே கிரியேட் பண்ணது டிப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டு அவுட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் காஸ்ட் மட்டும் தான் மாதிரி இருக்கு 60,000க்கு. என்னோட ஒரிஜினல் காஸ்ட் அப்படியே தான் ம். இருக்கும். பண்ண காஸ்ட் 50,000 அப்படியே தான் இருக்கும். கரண்ட் காஸ்ட் மாதிரி இருக்கும். என்னோட டிப்ரிசியேஷன் வந்து 60,000க்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா எனக்கு 2,500 ரூபா. 2,500 ரூபா எனக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ம். இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது யூனிட் விட்ட சான்ஸ் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் யூனிட் நான் ஒரு 10 யூனிட் இருக்கு அப்படின்னா இப்போ நான் இந்த இதுல ஒரு 4 யூனிட் வந்து நான் வேற லொகேஷன் அனுப்புறேன். 4 யூனிட் மட்டும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்.
சப்மிட் கொடுக்குறேன். பாத்தீங்க இப்ப 4 தான் இருக்கு. எனக்கு இந்த லொகேஷன்ல 4 தான் இருக்கு. 6 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் 1 இருந்தனால நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சு. இப்ப நான் 10 யூனிட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சு. ட்ரான்ஸ்ஃபர் அசெட் 4 அசெட் இருக்கு அப்படின்னா 4 இன்னும் 2 தான் இருக்கும். யூனிட்ஸ் 2 தான் இருக்கும். ரிட்டேர் ட்ரான்சாக்ஷன் ரிட்டேர் காஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா டீடைல்ஸ் கேட்கும். டீடைல்ஸ் எத்தனை யூனிட் நம்ம டேர் பண்றோம்னு கேட்போம். ஒரு சிஸ்டம்ல ஒரு யூனிட் மட்டும் டேர் பண்ணேன் அப்படின்னா ஒரு மெயில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு யூனிட் மட்டும் டேர் ஆயிரும். ரிப்பேர் காஸ்ட் வைஸ் கொடுத்தேன் அப்படின்னா காஸ்ட் வைஸா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேவ் ஆயிரும். இதை ரிட்டேர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரீஇன்ஸ்டேட் பண்ண போறேன் அப்படின்னா நான் ரீஇன்ஸ்டேட் கொடுத்து ஆஃபீஸ் சேர்ல ஒரு யூனிட் மட்டும் ரிட்டேர் பண்ணிருக்கேன். இது வந்து கெயின் ஆர் லாஸ் அமௌண்ட் அதுவே கால்குலேட் பண்ணிடும். எவ்வளோ அமௌண்ட் நான் ரீஇன்ஸ்டேட் கொடுத்தேன் அப்படின்னா நான் எனக்கு பேமெண்ட் ஆகாது. ஸோ இப்போ வரைக்கும் எடுத்து டவுட் இருக்காங்க? இல்ல சார். இதெல்லாம் நம்ம லீஸ்க்கு விடுறது, லீஸ்ல இருந்து வர அசட்டை வந்து நம்ம அசட்டை லீஸ்க்கு விடுறது அந்த ஆப்ஷனு லீஸ் பேமெண்ட் வந்து இப்போ நம்மளோட ஒரு பில்டிங் வந்து அசட்டா இருக்கு அப்படின்னா அந்த அசட்டை வந்து நம்ம லீஸுக்கு விட்டுருக்கோம். அந்த லீஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து நமக்கு எவ்வளவு வந்து அசட் கேஷா உள்ள வருதுன்னு காட்டும். பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கார் இது நம்மளோட காரு, இது அந்த அசட்டோட நம்பரு. இந்த கார் வந்து நம்ம லீஸ் கொடுத்துருக்கோம். லீஸுக்கு வந்து என்னைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா 9/1/2020 இருந்து 8/31/2025 வரைக்கும் நம்ம லீஸு கொடுத்துருக்கோம். அதோட காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 15,892 ரூபா. லைபிலிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 54,692 ரூபா.
ம். இது வந்து நம்ம அசெட் லீஸுக்கு விடுறது. இது வந்து லீஸ் பேமெண்ட்ஸ். ம். இது வந்து என்ன அப்படின்னா பெண்டிங் டிரான்சாக்ஷன். நம்ம லீஸுக்கு விட்டு இது டிரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்ல இருக்கா இல்ல இது அமௌண்ட் டியூல இருக்கா அப்படின்ற பார்த்துக்கலாம். நம்ம இப்போ லீஸுக்கு விடல பிடிக்கும். நம்ம வந்து கம்பெனிஸை விடும்போது பார்த்துக்கலாம். அந்த பேஜ் தான். ஓகே. இந்த அசெட் ஆட் பண்றதுக்கு நமக்கு ஒரு புக் வேணும் இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் நம்ம புக் கிரியேட் பண்ணனும். கரெக்ட்டா? இந்த புக் கிரியேட் பண்றது வந்து அது யுஎஸ் கார்ப். அது வந்து நம்ம இதுல பாப்போம் அப்படின்னா செட்டப்ல பாப்போம். நீங்க எந்த செட்டப் கடைசி சொல்லிட்டீங்க கடைசியா. ஆமா ஆமா. செட்டப் வந்து நம்ம அதுல போய் ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒவ்வொரு செட்டப் இருக்கும். நம்ம இந்த அசெட் புக் எதுல பாப்போம் அப்படின்னா அசெட் செட்டப்ல பாப்போம். அப்புறமா கிரியேட் அசெட் குள்ள போகணும். அதுல போயிட்டு என்ன அசெட் கொடுக்கணும், அப்புறம் அட்ரஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் செலக்ட் பண்ணணும், ஃபர்னிச்சர் அண்ட் அப்புறம் சப் இதுக்கு செலக்ட் பண்ணணும். அப்புறம் பிரைஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுக்கணும். 1 செகண்ட் மேம், நான் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து அசெட் புக் எதை பார்ப்போம்னா அசெட் செட்டப்பை பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து 5 மாடிகள் இருக்கு அப்படின்னா ஜென்ரல் லெட்ஜர், பேபிள், ரிசீவபிள்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட், ஃபிக்ஸட் அசெட். இந்த 5லயுமே நம்மளுக்கு வந்து இது நம்ம இப்போதைக்கு நம்ம பேசிக் தான் பார்த்துருக்கோம். நம்ம பேசிக்கை தவிர்த்து உள்ளக்க வந்து இந்த புக்கு எப்படி நம்ம செட் பண்றோம், இந்த புக்கு எப்படி வருது, இல்லை நம்ம இந்த கேட்டகரி எப்படி செட் பண்றோம், நம்ம எல்லாமே ஒவ்வொரு மாடிகளுக்கும் ஒவ்வொரு செட்டப் இருக்கும். இதோட அது அதிகமாக இருக்கும். நம்ம அந்த செட்டப் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இங்கே வரும். எல்லா செட்டப்பும் ஒவ்வொரு மாடிகளுக்கும் ஒரு செட்டப் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் நேற்று மட்டும் கேட்டேன் செட்டப் எப்போ பார்ப்போம், நீ கடைசி பார்ப்போம். ரெண்டும் ஒன்று தான். செட்டப்ல உங்களுக்கு எல்லாமே செட்டப்ல வந்துடும். அதே மாதிரி ஜிஎல்ஏ அப்படின்னா ஜிஎல் வந்து பிரைமரி லெட்ஜர், ஜென்ரல் லெட்ஜர், புக், லீகல் என்டிட்டி அப்படி நிறையா வரும். அதுவுமே நம்ம செட்டப் பண்றது தான். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம பேயபிள்ஸ்ல வந்து இந்த டேட்டா ஆக்சஸ் செட் வேல்யூ பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த கோட்ஸ், காம்பினேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் வந்து அதுவுமே நம்ம வந்து செட்டப்ல தான் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே செட்டப் பண்ணி தான் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருக்கா மேம்? இல்ல சார். நீங்க ஒரு அசெட் கிரியேட் பண்ணீங்களா? ஒரு அசெட் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண புரியல. நான் பண்ணி பார்க்கறேன் சார். இல்ல அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்களா ஸ்கிரீன்? நான் மொபைல்ல தான் சார் கனெக்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்றேன்.
நாளைக்கு அது முடிச்சுட்டா நெக்ஸ்ட் போயிடலாமா சார்? நாளைக்கு அசெட் முடிச்சுட்டோம்னா ஆமாம், அடுத்து கேஷ் மேனேஜ்மெண்ட் ஜென்டர் இருக்கு. நாளைக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட் போயிடலாமா? ரொம்ப நான் எல்லாமே fast ஆ work பார்த்துட்டு இருக்கும். வந்துடுறேன். இல்ல நான் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் நான் உங்க முன்னாடி அதை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் டாபிக் போலாம். சரி, ஓகே. நான் முடிச்சிட்டேன்னா நான் இப்போ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் சார், அவ்வளவுதான். அப்ப டவுட் ஏதாவது இருந்தா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பார்த்தோம் அப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணது ரீசெண்ட் அடிஷன் ரீசெண்ட் ரிட்டைர்மெண்ட். நம்ம ரிட்டைர்மெண்ட் பண்ண நம்பரும் நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து அசெட் தெரியல அப்படின்னா ரீசெண்ட் ரிட்டைர்மெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக எந்தெந்த அசெட் ரிட்டையர் பண்ணியிருக்கோம், எது சேல் பண்ணியிருக்கோம், எது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே காட்டும். ஓகே. ஜனவரி 24 வந்து ரீசெண்ட் ரிட்டையர்மெண்ட்ல வந்து மந்த் மாத்தினே அப்படின்னா டிசம்பர்ல வந்து எனக்கு என்னென்ன ரிட்டையர்மெண்ட் பண்ணியிருக்கேன் காட்டும். பார்த்தீங்கன்னா மடியில் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் டிசம்பர்ல. அக்டோபர் 2023 பார்த்தேன் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து 19,838 ரிட்டையர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கெய்னா லாஸ் எல்லாமே காட்டும். ரீசெண்ட் அடிஷன் அப்படிதான், நம்ம வந்து எந்தெந்த மந்த் கிளிக் பண்றோமோ அந்த மந்த் மட்டும் தான் காட்டும். ஒய்டி டிப்ரிசியேஷன்ன்றது என்ன? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒய்டி டிப்ரிசியேஷன்ன்றது வந்து இயர்லி டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும். நம்ம வந்து செட்டப்ல கொடுத்துக்கலாம். ஒய்டிடி, பிடிடி, கியூடிடி இருக்கும். கியூடிடி அப்படின்னா குவார்டர்லி, பிடிடி அப்படின்னா பீரியடிக் டைம் டியூரேஷன் இந்த மாதிரி இருக்கும். பிடிடின்னு வந்தா
பீரியட்ஸ் மந்த்லி ம். மந்த்லி எந்த பீரியட்ல நம்மளுக்கு இப்போ நமக்கு எந்த பீரியட்ல இந்த அசெட் வந்து டிப்ரிசியேஷன் ரன் ஆகும் அந்த அசெட் இருக்கும். ம். இது காஸ்ட் ஹிஸ்டரி. இது காஸ்ட் மட்டும் வரும். காஸ்ட் சேஞ்ச் பண்ணது, ஒரிஜினல் காஸ்ட், ரெக்கவரபிள் காஸ்ட், காஸ்ட் சேஞ்ச் பண்ணது மட்டும் வரும். ம். நான் ஒரிஜினல் காஸ்ட் 50,000 இருந்து அது வரை நம்ம 60,000 மாத்தினேன். அந்த காஸ்ட் காமிச்சேன் பார்த்துக்கலாம். டிரான்சாக்ஷன் இது பூரா நான் பண்ணது காமிக்கும். நான் இப்போ என்னென்ன வரிசையா பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதுலேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன், அடுத்து யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன், அடுத்து ரிட்டையர்மெண்ட் பண்ணேன், அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துட்டு நான் ரீஇன்ஸ்டேட் பண்ணி புக்கில் கொண்டு வந்துட்டேன். என்னென்ன பண்ணேன்னு ஒவ்வொரு ரெக்கார்டு நம்மளுக்கு இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது மறந்துட்டோம் இல்லை அப்படின்னா அசட் நம்பர் நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலுமே உள்ள வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் அந்த அசோட்டுக்கு அக்கௌண்டிங் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நிதி அக்கௌண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அசோட்டோட அக்கௌண்டிங் கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன்று முக்கியமான என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் நேற்று நான் வந்து இந்த அசட்டை கிளிக் பண்ணிட்டு அசட்டை என்ட்ரி பண்ணிட்டு நான் க்ளோஸ் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அடுத்து ஓப்பன் ஆகுது. இங்கே இருக்கா க்ளோஸ் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே க்ளோஸ் பீரியட் மட்டும்தான் இருக்கும். நான் ஒன்ஸ் இதை க்ளோஸ் பீரியட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து வந்து எனக்கு ஓப்பன் பண்ண முடியாது. நான் அடுத்து புக்கில் என்ன பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் இதை அசட் ஆட் பண்ணும் போது தான் நான் நாக் ஆஃப் பண்ண முடியும். கடைசி டிப்ரிசியேஷன் எப்போ கால்குலேட் ஆயிருக்குன்னா 3ஆவது மாசம் 13ஆவது கால்குலேட் ஆயிருக்கு. ரிட்டையர்மெண்ட் பண்ண அப்படின்னா இப்போ வந்து 2 ரிட்டையர்மெண்ட் வந்து இன்கம் ரீட்ல இருக்கு, 3 வந்து எக்ஸப்ஷன்ல இருக்கு. இந்த யூனிட் ரிட்டையர்மெண்ட் ரீஇன்ஸ்டேட் இது ரெண்டுமே இன்கம் ரீட்ல இருக்கு. காஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இந்த ஆஃபீஸ் சேர், பிளாட்டரு, டெல் லேப்டாப் இது 3மே எக்ஸப்ஷன்ல இருக்கு. அந்த டேஷ்போர்ட்ல நமக்கு டீட்டெயில்ஸ் காட்டும். ட்ரான்ஸ்ஃபர்ல இருந்து எதுவும் இல்லை, எல்லாமே நீங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து ஒன்று மட்டும் இன்கம்ப்ளீட் நிற்குது. என்ன பார்த்தோம்னா எஸ்ஏஎன் ஸ்டோரேஜ் காஸ்ட் அண்ட் ரூல்ஸ் சேஞ்ச் வந்து 2 லட்சத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகும் அப்படியே நிற்குது. பண்ணி பார்த்தோம் தெரியும், டீட்டெயில்ஸ் தெரியும். அடிஷனல் அசட் ஆட் பண்ணதுல அசட் ஆட் பண்ணி பாதியில நிற்கும். நான் காட்டுவதில்லை. ஓ இது இப்போ டவுட் இருக்காமா? இல்ல சார். ஒன்ஸ் க்ளோஸ் பீரியட் கொடுத்துட்டேன் அப்படின்னா டிப்ரெஷன் ப்ரோக்ராம் க்ளோஸ் த பீரியட் இஃப் யூ கேன் ரீஓப்பன் காட்டுதா. உன்னை ரீஓ பண்ண முடியாது, கண்டினியூ பண்ணால் கன்ஃபார்ம் இதுதான் கன்ஃபார்ம் கொடுத்துரும் அப்படின்னா இது க்ளோஸ் ஆயிரும். இதுதான் அசட்ல வந்து மெயின் முக்கியமானது. இவ்வளவுதான் அசட்ல நம்ம இருக்கையில மெயின் எதுனா ஆட் அசெட், ஆடு, அட்ஜஸ்ட், டிரான்ஸ்ஃபர், ரிட்டையர், ரீஇன்ஸ்டேட் 5 தான். அதுக்கப்புறம் ஆப்ஷனலா வந்து உங்களுக்கு ரீவேல்யூ, மேனேஜ் லீசஸ், அசெட்ல எந்த ஒரு என்கொயரி பண்ணாலுமே இன்க்யூ பாத்துக்கலாம், என்கொயரிஸ்ல பாத்துக்கலாம் போய். இது வந்து மேனேஜ் ஆஃப் ப்ரொடெக்ஷன்.
வந்து புக்கு. இப்போ யூஎஸ் கார்ப் அப்படின்னா இதுல அசெட்ல வந்து யூஎஸ் கார்ப்பும் காமிக்கும். அது ஜென்ரல் லெட்ஜர்ல என்ன காமிச்சு அப்படின்னா யூஎஸ் பிரைமரி லெட்ஜர். யூஎஸ் பிரைமரி லெட்ஜர் கீழே தான் நம்ம இந்த யூஎஸ் கார்ப் அசெட் புக் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ யூஎஸ் ஐஎஃப்ஆர்எஸ் செகண்ட் லெட்ஜர் கீழே யூஎஸ் ஐஏஎஸ் என்ற புக் கிரியேட் ஆயிருக்கும். இந்த புக்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் ஐஏஎஸ் இந்த யூஎஸ் ஐஏஎஸ் சார் சப்மிட் வந்து ரிசல்ட் வரும். இதுதான் செட்டப்ஸ் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் வந்து இதை நம்ம செட்டப்ஸ் இருக்கும். நம்ம இதில் தான் செட்டப்ஸ் பண்ணுவோம். மேனேஜ் ஃபிசிக்கல் இயர்ஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே நம்ம அசெட் காலண்டர்ஸ் நம்ம எந்த இயர்ஸ் பண்றோம் அப்படின்னா ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் காலண்டர் கொடுத்துக்கலாம். இல்லை நான் இந்தியன் அப்படின்னா ஏப்ரல் 1 to மார்ச் 31 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது அசெட் புக் மேனேஜ் அசெட் புக் அப்படின்னு கிளிக் பண்ணி நம்ம புக்கை ஆட் பண்ணோம் அப்படின்னா உள்ள கிளிக் பண்ணோம் அப்படின்னா புதுசாக புக்கை ஆட் பண்ணிக்கலாம். புக்கோட நேம் டிஸ்கிரிப்ஷன் அது எந்த லெஜர் கீழே வரும் கரண்ட் பீரியட் எல்லாமே நம்ம இந்த எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புக் ஆட் ஆயிரும். அந்த புக்ல வந்து புது புக் மாதிரி ஆட் ஆகும். நம்ம அந்த புக்ல வந்து நம்ம அடுத்து நம்மளுக்கு இந்த புக்ல இந்த அசெட்லாம் சேவ் பண்ணணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக புக் கிரியேட் பண்ணி இப்படி தான் புக் கிரியேட் பண்ணுவோம். அசெட் கேட்டகரிஸ் மேஜர் கேட்டகரி மைனர் கேட்டகரி பார்த்தீங்களா, அதை நம்ம மேனேஜ் பண்றது செட்டப் பண்றது இதுல ஸ்டெப்ல பார்க்கலாம். இதுதான் அசெட்டை பொறுத்தளவு. ஏதாவது டவுட் இருக்கா? அதுவும் இல்ல சார். இது ஆல்ரெடி பார்த்த பேயபிள்ஸ் ரிசீவபிள்ஸ் அதுல டவுட் இருக்காங்க. இது ப்ராக்டிகல் பண்ணி பார்த்ததுல டவுட் எது இருக்கா? அது ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் சார். நான் இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்றேன். ஓகே. இது மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணி பார்க்கல, ஃபிக்ஸ்ட் அசெட் மட்டும். நீங்க எடுத்திருக்கோம். நம்ம இன்சூரன்ஸ் உட்கால தியரிதான் எடுத்தோம். இன்னைக்கு தான் இன்சூரன்ஸ் நீதானே ப்ராக்டிகல். ஆமா ஆமா. நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறேன் சார் ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு சில செட் முடிச்சு அப்படின்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் அடுத்த சென்ட்ரல் லெஜர் தான். கேஷ் மேனேஜ்மெண்ட் உங்க செட்டப் செட்டப் முடிச்சு அப்படின்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் சின்னது தானே சார்? அது ஜஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் ஆட் பண்றது தானே? கேஷ் மேனேஜ்மெண்ட் சின்னதா அது வந்து பேங்க் ஆட் பண்றது, பேங்க் அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணி ரெக்கன்சிலேஷன் பண்றது. ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கேஷ் மேனேஜ்மெண்ட் சின்னதுதான், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸாரமா இருக்கும். கொஞ்சம் பற்ற ஈஸியா இருக்கும். ஜென்ரல் கொஞ்சம் பெரிய மாடல் அது ஜெனரல் கிரியேட் பண்றது இதா இருக்கும்.
அப்படிதான். செட்டப் தான் கொஞ்சம் இதா இருக்கும். ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கு முன்னாடி இருக்கிறது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இல்லைங்களா? ஃபினான்ஸ்க்கு முன்னாடி. சொல்ல முடியாது. ஃபினான்ஸ்க்கு முன்னாடி சொல்ல முடியாது. எல்லாமே ஒரே மாதிரி தான். இது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம், ப்ராஜெக்ட் டீம், அது போக உங்களுக்கு சிஎம் டீம், HCM, ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் டீம். ஒருத்தவங்க ஒரு இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஜென்ரல் லெஜர்ல வந்து நம்ம சொல்றது ஒரு ஸ்பெசிஃபிக் பிரைமரி லெஜர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து யார் கொடுப்பா அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டீம் தான் கொடுப்பாங்க. பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்தா பண்ணுவோம். அது மாதிரி ஒவ்வொரு டீம்லும் ஒவ்வொரு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் டீம்ல நம்மளால என்னென்ன வேலை பண்ண முடியுமோ நம்ம வந்து ஃபினான்ஸ் டீம்ல பண்ணுவோம். அவ்வளவுதான். ப்ரொக்யூர்மெண்ட் டீம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வென்டரியில என்னென்ன வருது, இன்வென்டரியில எவ்வளவு பொருள் திங்ஸ் இருக்கு, எவ்வளவு லோட் இருக்கு, சப் இன்வென்டரியில எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம வந்து பேமெண்ட் பொறுத்தளவு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேமெண்ட் எவ்வளவு உள்ள வருது, எவ்வளவு வெளியே போகுது, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, அசெட் எவ்வளவு இருக்கு அதை பார்ப்போம். ஓகே, ஏதாவது டவுட்? இல்ல சார், எதுவும் டவுட் இல்ல. நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் டவுட் வரும். பேயபிள்ஸ்ல எல்லாம் முடிச்சிட்டீங்களா? டாக்குமெண்ட்ல பிராக்டிகல் டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே அது ஒரு வாட்டி பண்ணதுதான் சார் ஃபர்ஸ்ட். இல்ல மேம், அந்த பிடிஎஃப் ஃபுல்லா முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப்ல எல்லாமே பண்ணி முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் வச்சு பண்ணல சார். நம்ம கிளாஸ் எடுத்ததை வச்சு ஒன்னொன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதுல ஆட் பண்ணி ட்ரை பண்ணேன். பிடிஎஃப் வச்சு பண்ணுங்க, அப்பா டவுட் வரும் உங்களுக்கு. ஓகே. வச்சு பண்ணா டவுட். ஓகே சார். வேற எதுவும் இருக்கா சார்? நீங்க டவுட் பண்ண கேளுங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வரட்டுங்களா? ஓகே சார். தேங்க்யூ. கட் பண்ணிடுவா சார்?